சிம்ம ராசிக்காரர்கள் திருநள்ளாறு போகிறது ரொம்ப நல்லது. திருநள்ளாறு போயிட்டு வருது, அந்த நலத்திருத்தத்தில் நீராடுதுலாம் கை கால் கழுவும். ஆனால் நீராடிட்டு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டால் செல்வியை திட்டுவீங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணணும். அதே போல் தெய்வ வழிபாடுகள், விபூதி குங்குமம் எடுத்துக்கொண்டு வருவது, இந்த விபூதியை அடிவயிறில் வைத்துக் கொள்வது சிம்மத்துக்கு ரொம்ப நல்லது. தொழில் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அஷ்டம சனி இருக்கிறனால உடற்பயிற்சி முக்கியம். மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கணும். எதையாவது யோசிச்சுக்கினே கூடாது. வேலையில் இருக்கிறச்சே நல்ல ட்ராவல் பிடிக்கும். நான் சுற்றணும், ஊர் சுற்றணும், அது சுற்றணும், இது சுற்றணும்னு ஏதாவது நோண்டிக்கின்னு இருக்கிறது. கொஞ்சம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கும். கணவன் மனைவிக்குண்டா அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பு அனுகூலம் ஏற்படும். அதே சமயம் காதலரையோ அல்லது கணவனையோ அல்லது மனைவியோ நோண்டினே இருக்கக்கூடாது. டக்குன்னு கேது இருப்பதனால் தேவையில்லாத பதட்டங்கள் வரும். ஜென்மத்தில் கேது இருப்பதனால் 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் ப்ரெஷர் ஏரியாவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸு, இந்த சக்குன்னு கோபம் வருது, வண்டியில் வித்தை காட்டுறது, இப்படி கட் பண்ணுறது, அப்படி வீலிங் பண்ணுறது. அதில் குறிப்பாக இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கேது ஜென்மத்தில் இருப்பதனால் பிள்ளையாருடைய ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்வது ரொம்ப நல்லது. அதுதான் ரொம்ப சேஃப்டி பண்ணும்.